வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் சேனல். இந்த வீடியோவில் யூனிட் 9லேருந்து கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்குறோம். 2020-24 கேட்கப்பட்ட ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத், தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், இந்த டாபிக் பற்றி தான் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி யூனிட் 8 யூனிட் 9 ரெண்டுமே வந்து சில டாபிக்ஸ் யூனிட் 8 ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். யூனிட் 9ல் 2 டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் பார்க்கலான்னா பாருங்கள். சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு குயிக்காக ஷார்ட் டைமில் நிறையா இன்ஃபர்மேஷன் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் ஈரோடு ரீஜன் இஸ் கால்ட் as தி டெக்ஸ்டைல் வேலி ஆஃப் தமிழ்நாடு. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. ரீசன், they contribute a major share to the state economy through textiles. இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ தமிழ்நாடு வந்து யான் பவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தமிழ்நாடு. யான் பவுல் நூல் கிண்ணம், இந்தியாவுடைய நூல் கிண்ணம் தமிழ்நாடு. ஏன்னா 41%, ஸோ 41% ஆஃப் இந்தியாவுடைய காட்டன் யான் ப்ரொடக்ஷனில் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்டு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிங்கிறத டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு 35 மில்லியன் பீப்புள். ஸோ 35 மில்லியன் பீப்புளுக்கு வந்து டேரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அண்டு ஸ்டேட் ஜிடிபியில் 4% டெக்ஸ்டைலில் இருந்து வருது. அதே மாதிரி 35% ஆஃப் கிராஸ் எக்ஸ்போர்ட் ஏர்னிங்ஸும் டெக்ஸ்டைல்ஸ் தான் வருது. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டாரில் 14% த டெக்ஸ்டைல் செக்டார் தான் இருக்குது. ஸோ 50% ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய 50% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ஸ்பின்னிங் மில் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பர்டிகுலராக கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூர், ஸோ இந்த ஏரியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸ்பின்னிங் மில்ஸ். திருப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடியது நைட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனுடைய வேல்யூ பார்த்தோன்னா $3 billion. ஸோ கரூர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹோம் டெக்ஸ்டைல்ஸுக்கு வந்து பாப்புலரான இடம். ஸோ கர்டைன், கிளாத்து, பெட் லினன்ஸ், கிச்சன் லினன்ஸ், டாய்லெட் லினன்ஸ், டேபிள் லினன்ஸ், வால் ஹேங்கிங்ஸு, இந்த மாதிரியான ஹோம் டெக்ஸ்டைல்ஸுக்கு முக்கியமான இடம் கரூர். ஸோ அதே மாதிரி ஈரோடு அப்படிங்கிறது சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மெயின் கிளாத் மார்க்கெட். ஸோ ஃபார் போத் ரிட்டைல் அண்டு ஹோல்சேல் ரெடிமேடுக்கு ஒரு முக்கியமான மார்க்கெட் தான் ஈரோடு. ஸோ தமிழ்நாடு வந்து நூல் கிணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவுடைய பருத்தி நூல் உற்பத்தியில் 41% தமிழ்நாடு ப்ரொவைட் பண்ணுது. 35 மில்லியன் மக்களுக்கு வந்து நேரடியாக வேலை வாய்ப்பு வழங்குது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% ஜவுளித்துறை மூலமாக வருது. மொத்த ஏற்றுமதி வருவாயில் 35%, அதே மாதிரி உற்பத்தி துறையில் 14% ஜவுளித்துறை. இந்தியாவுடைய மொத்த ஸ்பின்னிங் மில்லோட எண்ணிக்கையில் 50% தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூர் இந்த மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது. திருப்பூர் வந்து பின்னல் ஆடை நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ $3 பில்லியன் மதிப்புள்ள ஆடைகளை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடியதான் திருப்பூர். கரூர் வந்து வீட்டு ஜவுளிகளுக்கு பெயர் பெற்றது கரூர். ஸோ திரை துணி, படுக்கை துணி, சமையல் அறை, கழிப்பறை துணி, மேஜை துணி, சுவர் தொங்கக்கூடிய அந்த சுவரில் தொங்கக்கூடிய துணிகள், ஸோ இதுக்கெல்லாம் இந்த வீட்டு துணிகளுக்கெல்லாம் பெயர் பெற்றது கரூர். ஈரோடுங்கிறது தென்னிந்தியாவில் ஒரு முக்கியமான துணி சந்தை. ஸோ சில்லறை மற்றும் மொத்த ஆயத்த தயாரிப்புகளுக்கான ரெடிமேட் துணிகளுக்கான ஒரு மார்க்கெட் தான் ஈரோடு. சவுத் இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான மார்க்கெட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். அரேஞ்ச் தி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ஹேவிங் ஃபாரஸ்ட் கவர். ஸோ மாவட்டங்களை அவை கொண்டுள்ள காடுகளின் அளவை கொண்டு இறக்கு வரிசையில் எழுதுங்க. ஸோ அப்போ அதிகமான காடுகள் அளவு இருக்கிறதுலேருந்து குறைவான காடுகள் அளவு இருக்கிற மாதிரி ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தருமபுரி வரும். ஸோ தருமபுரி ஃபஸ்ட்டு, 2வது கோயம்புத்தூர், 3வது ஈரோடு, 4வது வேலூர். ஸோ ஆப்ஷன் வந்து டி தான் அது கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து தருமபுரி, 2வது கோயம்புத்தூர், 3வது ஈரோடு, 4வது வேலூர். ஸோ இது வந்து பழைய டெக்ஸ்ட் புக் ஸ்கூல் புக்கில் கொடுத்தது. புது டெக்ஸ்ட் புக்கில் 2023 எடிஷனில் இது வந்து டேட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து பழைய
டெக்ஸ்ட் புக்கில் இருக்க டேட்டா பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளின் பரப்பளவு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து இந்தியாவுடைய ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2021. ஸோ இதன்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய ஃபாரஸ்ட் கவர் 26,419 ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 20.31% ஆஃப் தமிழ்நாடு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் 20.31% வந்து ஃபாரஸ்ட் கவர் இருக்குது. அதே டோட்டல் ஃபாரஸ்ட் அண்டு ட்ரீ கவர் ரெண்டுமே கம்பைன் பண்ணோம்னா 30,843 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ 23.71% ஆஃப் தமிழ்நாடுடைய ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடியது. டோட்டல் ஃபாரஸ்ட் அண்டு ட்ரீ கவரோடு சேர்க்கும்போது 23.71%. வெறும் ஃபாரஸ்ட் கவர் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 20.31%. ஸோ தமிழ்நாட்டுடைய கிரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 23.71% 33% இன்க்ரீஸ் பண்ணுறது தான் கிரீன் தமிழ்நாடு மிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ்க்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபாரஸ்ட் அண்டு ட்ரீ கவர் டு 33% இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஸ்டேட் ஃபாரஸ்ட் பாலிசி 2018 வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கும். இந்தியாவில் காடுகளின் மாநில அறிக்கை 2021 படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டு மாநிலத்தின் புவியியல் பகுதியில் 26,419 சதுர கிலோமீட்டர் காடு, ஸோ அதாவது 20.31% காடு தான் இருக்குது. அது கூட காடு கூட மரங்கள் சேர்த்தனோம்னா மொத்த காடு மற்றும் மரங்கள் பார்த்தோம்னா 30,843 சதுர கிலோமீட்டர், 23.71% மாநிலத்தின் பகுதியில். பசுமை தமிழ்நாடு பணி அப்படின்னு சொல்லக்கூடியது கிரீன் மிஷன். ஸோ இது வந்து அடுத்த 10 ஆண்டுகளில் காடு மற்றும் மரங்களுடைய பரப்பை 33% உயர்த்துதல். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டு தான் பசுமை தமிழ்நாடு பணி மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாநில வனக்கொள்கை ரிலீஸ் பண்ணப்பட்டது 2018. மாநில வனக்கொள்கை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ அதிகமான ஃபாரஸ்ட் கவர் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஸ்கூல் புக் பழைய டேட்டா இருக்கக்கூடியது. ஸோ அதிகமான ஃபாரஸ்ட் கவர் வந்து தருமபுரி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், 3வது ஈரோடு, 4வது வேலூர். ஸோ இங்கே தான் வந்து அதிகமான ஃபாரஸ்ட் கவர் இருக்குது. ஸோ குறைவான ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை தான் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபாரஸ்ட் கவர். அடுத்து திருவாரூர், 3வது கரூர், 4வது பெரம்பலூர். ஸோ அந்த 4 மாவட்டம்ங்கிறது ரொம்ப கம்மியான ஃபாரஸ்ட் கவர் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட். சென்னை, திருவாரூர், கரூர், பெரம்பலூர். ஸோ இப்போ ஸ்கூல் புக் 2023 ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா படி பார்த்தோம்னா இது வந்து 2023 டெக்ஸ்ட் புக். ஸோ இதில் அதிகமாக இருக்கக்கூடியது ஈரோடு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈரோடு, 2வது கோயம்புத்தூர், 3வது திண்டுக்கல், 4வது வேலூர். ஸோ இதில் வந்து வேலூர் வந்து 4வது பிளேஸில் தான் இருக்குது. ஸோ தருமபுரி மட்டும் 6வது இடத்துக்கு போயிருக்கு. ஃபஸ்ட்டு 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க: ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், வேலூர். அடுத்து 3வது கொஸ்டின், மேட்ச் த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் GI டேக் ப்ராடக்ட் வித் இட்ஸ் பிளேஸ். ஸோ புவிசார் குறியீடு பொருட்களை அந்த இடத்துடன் பொருத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. டர்மரிக் மேட் பெயிண்டிங் சுங்குடி வந்து மதுரை, ஈரோடு, பட்டமடை, தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க. மஞ்சள் பாய் வண்ணப்பூச்சி ஓவியம் சுங்குடி. ஸோ மதுரை, ஈரோடு, பத்தமடை, தஞ்சாவூர். ஸோ இதை மேப் பண்ணோம்னா மஞ்சள் அப்படிங்கிறது ஈரோடு, பாய் பத்தமடை பாய், வண்ணப்பூச்சி ஓவியம் தஞ்சாவூர், சுங்குடி மதுரை சுங்குடி சாலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை மேப் பண்ணோம்னா GI டேக் இது. ஸோ நமக்கு இன்னும் நிறைய GI டேக்ஸ் இருக்குது, மொத்தம் 58 இருக்குது. ஸோ இந்த 58 என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோவில் நம்ம மேப் மாதிரி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணலாம், GI டேக் ஃபுல்லாக பார்ப்போம். அடுத்த கொஸ்டின், 4வது கொஸ்டின், விச் பேர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் வாட்டர் ஃபால் இஸ் நாட் கரெக்ட்லி பேர்டு. ஸோ பின்வருவனற்றுள் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான எந்த இணை சரியாக பொருத்தப்படலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தருமபுரி, ஒகேனக்கல், நாமக்கல், ஆகாய கங்கை, தேனி, கும்பகரை, கோயம்புத்தூர், சிறுவானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 4வது தேனி கும்பகரை தான் தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியாக மேப் ஆகலை அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து தேனி கும்பகரைன்னு தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் கிளியராக படிக்கணும். ஸோ தருமபுரியில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம், தென்காசி குற்றாலம், தேனி கும்பக்கரை, அப்புறம் சுருளி, நாமக்கல் ஆகாயகங்கை, நீலகிரி கேத்ரின் பைக்காரா, சேலம் கிள்ளியூர், விருதுநகர் ஐயனார், கோயம்புத்தூர் வைதேகி, செங்குபதி, சிறுவாணி, கோவை குற்றாலம், திருப்பூர் திருமூர்த்தி. ஸோ திருநா வச்சுப்போம். மதுரை குட்லாடம்பட்டி, கன்னியாகுமரியில் திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை,
வட்டப்பாறை. ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான நீர்வீழ்ச்சிகள். அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின், தமிழ்நாடு ஆஸ் அ கோஸ்ட் லைன் ஆஃப் டேஷ் கிலோமீட்டர். தமிழ்நாடு டேஷ் கிலோமீட்டர் கடற்கரை பகுதியை கொண்டிருக்கிறது. 1076 கிலோமீட்டர் நிலமுள்ள கடற்கரை தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. அடுத்து 6வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொக்கேட்டட் அட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். பின்வருவனற்றுள் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடியது முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம். ஸோ அதான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம். ஸோ இந்த வனவிலங்கு சரணாலயம் அப்புறம் நேஷனல் பார்க்ஸு, உயிர்கோள காப்பகங்கள் இதெல்லாம் வந்து தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது கூட ஜிஐ டேகும் பார்க்கணும். ஸோ அது வந்து தனியாக ஒரு வீடியோவில் மேப்போடு நம்ம பார்க்கும்போது நல்லா கிளியராக புரியும். அது நல்லா ஈஸியாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து திருநெல்வேலி இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம் மட்டும் பார்த்தோம்னா களக்காடு, அப்புறம் கூந்தங்குளம், காடங்குளம், முண்டந்துறை. ஸோ களக்காடு, கூந்தங்குளம், கடங்குளம், முண்டந்துறை இது 3 தான் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயம். சாரி. அடுத்த கொஸ்டின், 7வது கொஸ்டின், விச் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஸ் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடத்தில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது. ஸோ கூடங்குளத்தில் தான் தமிழ்நாட்டில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைஞ்சிருக்கு. ஸோ கூடங்குளம் அப்புறம் கல்பாக்கம் 2 இடத்துல இருக்குது. ஸோ கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய யூனிட்டோட பிளான்ட்டோட கெப்பாசிட்டி 1834 மெகாவாட், 1834 மெகாவாட். கல்பாக்கத்தில் இருக்கக்கூடியது 470 மெகாவாட். ஸோ கூடங்குளத்தில் தான் அதிகமாக இருக்குது அதனுடைய கெப்பாசிட்டி 1834. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய மொத்த எனர்ஜி சோர்சஸில் தெர்மல் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தெர்மல் பவர் அதனுடைய ஷேர் வந்து 50% இருக்குது. அதே மாதிரி நியூக்ளியர் எனர்ஜியோட ஷேர் வந்து 3.6% இது இருக்குது. ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் எங்கெங்கே இருக்குன்னா அத்திப்பட்டு, இது வந்து நார்த் சென்னையில் இருக்குது. அப்புறம் எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி. ஸோ அங்கெல்லாம் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கக்கூடிய இடங்கள். தமிழ்நாட்டுடைய மொத்த ஆற்றல் ஆதாரங்களில் அனல் மின்சாரத்தின் பங்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோனா 50%. அதே மாதிரி அணுசக்தியினுடைய பங்கு 3.6% தான் இருக்குது. அனல் மின் நிலையங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் அத்திப்பட்டு, வட சென்னையில் எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி. ஸோ இங்கெல்லாம் வந்து அனல் மின் நிலையங்கள் இருக்குது. அடுத்து 8வது கொஸ்டின், இன் தமிழ்நாடு தி லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ ஆஸ் ரெக்கார்டட் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப். இந்த மாவட்டம் குறைவான பாலின விகிதம் கொண்டுள்ளது. தருமபுரி தான். தருமபுரி மாவட்டம் தான் குறைவான பாலின விகிதம் கொண்டுள்ளது. ஸோ 2011 தமிழ்நாட்டினுடைய பாலின விகிதம் பார்த்தோம்னா 995. ஸோ செக்ஸ் ரேஷியோ 995. 2001 987. ஸோ இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்கக்கூடியது நீலகிரி மாவட்டம் 1041. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் 1025. லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ தேனி, தருமபுரி. தேனி வந்து 900 கரெக்டாக, தருமபுரி 946. அடுத்து 9வது கொஸ்டின், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் டேஷ் இன் நம்பர். தமிழ்நாட்டில் உள்ள பன்னாட்டு விமான நிலையங்கள் டேஷ் ஆகும், எத்தனைன்னு சொல்லி கேட்குறாங்க. மொத்தம் 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதில் வந்து சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து 3rd லார்ஜஸ்ட். ஸோ ஆஃப்டர் மும்பை, டெல்லிக்கு அப்புறம் 3வது லார்ஜஸ்ட் ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து சென்னை. அதுக்கப்புறம் வேறு எங்கே இருக்குன்னா இன்னும் 3, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி 4 இடத்துல இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு தூத்துக்குடி, சேலம், மதுரை 3 இடத்துல டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ 4 சர்வதேச விமான நிலையம். சென்னை சர்வதேச விமான நிலையம், இது வந்து 3வது பெரிய விமான நிலையம். ஸோ மும்பை, டெல்லிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் கோவை, மதுரை, திருச்சிராப்பள்ளி இது சர்வதேச விமான நிலையம். தூத்துக்குடி, சேலம், மதுரையில் உள்நாட்டு விமான நிலையங்கள் வந்து இருக்கக்கூடிய இடம். தூத்துக்குடி, சேலம், மதுரை 3 உள்நாட்டு விமான நிலையங்கள் இருக்குது. இது 10வது கொஸ்டின், தாமிரபரணி இஸ் அ பெரனியல் ரிவர் தட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் தி டேஸ் ஆஃப் தி வெஸ்டர்ன் காட்ஸ். தாமிரபரணி என்பது டேஸ் உச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் ஒரு வற்றாத நதியாகும். ஸோ எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அகத்தியர் கூடத்தில் பொதிகை மலையில் உற்பத்தி ஆகக்கூடியது. ஸோ அகஸ்தியர் கூடம் பீக் ஆஃப் பொதிகை ஹில்ஸில் உற்பத்தி ஆகக்கூடியதான் தாமிரபரணி. ஸோ தாமிரபரணி அதனுடைய பேர் வந்து தாமிரம்னா காப்பர், வருணினா சிற்றோடை. ஸோ இதை சேர்த்து தான் தாமிரபரணின்னு சொல்கிறோம். அது செம்மண் துகள்கள் அதில் அதிகமாக இருக்கிறதுனால அது செந்நிற தோற்றத்தோடு இருக்குது. உற்பத்தியாகக்கூடியது அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை முகடுகளில்
உற்பத்தியாகக்கூடியது தான் தாமிரபரணி. ஸோ தூத்துக்குடி பக்கம், திருநெல்வேலி தூத்துக்குடி 2 மாவட்டங்களை பாயக்கூடியது. தூத்துக்குடி பக்கம் இருக்கக்கூடிய புன்னை காயலுக்கு போயிட்டு அங்கேருந்து வங்கக்கடலில் வந்து கலக்கக்கூடியது. ஸோ இதனுடைய துணை ஆறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி. ஸோ அதெல்லாம் வந்து இதனுடைய முக்கியமான துணை ஆறுகள். காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி. ஸோ தென்னிந்தியாவுடைய ஒரே ஒரு வற்றாத ஜீவ நதி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தாமிரபரணி தான். அடுத்து 11வது கொஸ்டின், முக்கியமான ஒரு இன்ஸ்டியூட் கொடுத்து அதனுடைய லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் கேன்சர், அறிஞர் அண்ணா மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அட் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் மெடிசின், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே சவுத் சென்னை, KK நகர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் கொடுத்துருக்காங்க. ஸோ அரசு மருத்துவக் கல்லூரி, புற்றுநோய்க்கான சிறப்பு மையம், அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை, மறுவாழ்வு சிறப்பு மருத்துவ நிறுவன மையம், பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை. ஸோ அங்கே வந்து தென் சென்னை, KK நகர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேப் பண்ணோம்னா அரசு மருத்துவக் கல்லூரி அப்படிங்கிறது திருவள்ளூர், அடுத்து அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை காஞ்சிபுரம், மறுவாழ்வு சிறப்பு மருத்துவ நிறுவன மையம் KK நகர், பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை தென் சென்னை. ஸோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சவுத் சென்னை. ஸோ இது போக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிப்போம். ஸோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ INI ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நவம்பர் 2023 ஸ்டேட்டஸ் டேட்டா படி பார்த்தோம்னா மொத்தம் 9 நிறுவனங்கள் இருக்குது. ஸோ அந்த 9 எங்கெங்கே இருக்குது என்னென்னன்றதை பார்த்துப்போம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூரில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், இது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி திருச்சியில் இருக்கக்கூடியது. ஸோ IIIT அப்படி சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் NIT திருச்சியில் இருக்கக்கூடியது, அதுவும் அதில் வரும். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. அதுக்கப்புறம் IIM இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இதுவும் திருச்சிராப்பள்ளி. ஸோ திருச்சிரக்கூடிய 3 நிறுவனங்களும் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் IIT மெட்ராஸ், அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. ஸோ இதுவும் வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் கலாக்ஷேத்ரா ஃபவுண்டேஷன், ஸோ இது சென்னையில் இருக்கக்கூடியது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருடைய ஒரு ஃபவுண்டேஷன். அடுத்து ராஜீவ்காந்தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட், இது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இதுவும் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடியது. ஸோ இது போக சென்னை சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய மற்ற ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், முக்கியமான ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் பார்த்தோம்னா ஸோ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், ஸோ இது சென்னையில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஸோ அது CLRI அப்படின்னு சொல்லக்கூடியது. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னையில் இருக்குது. 24 ஏப்ரல் 1948 அண்டர் CSIR அப்படி சொல்லக்கூடிய கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கீழே இருக்கக்கூடிய ஒரு லெபார்ட்ரி. அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் வயர்லெஸ் டெக்னாலஜி, ஸோ இது வந்து CEWIT சொல்கிறாங்க. WIங்கிறது வயர்லெஸ். ஸோ இது வந்து IIT மெட்ராஸுடைய ஒரு சொசைட்டி. அதுக்கப்புறம் CVRD அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பேட் வெஹிக்கல்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸோ இது வந்து DRDO உடைய ஒரு லேப் எங்கே இருக்குன்னா ஆவடியில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு சென்டர். அதுக்கப்புறம் NIOT அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி, ஸோ அது வந்து நவம்பர் 93 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் கீழே. ஸோ டீப் ஓசன் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்டியூட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ரிசர்ச் இன் டியூபர்குலோசிஸ் NIRT. அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமாலஜி, ஸோ NIE அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா 2005 தாம்பரமில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் CSIR இன்னொரு லேப் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ரிசர்ச் சென்டர், ஸோ இதெல்லாம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டர்ஸ். அதுபோக தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ரிசர்ச் இன்ஸ்டியூட் பார்த்தோம்னா சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஸோ இது வந்து CSIR கீழே இருக்கக்கூடிய ஒரு லேப் காரைக்குடியில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தூத்துக்குடியில் இருக்குது. இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், ஸோ இது வந்து இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இஸ்ரோ ப்ரொபல்சன் காம்ப்ளெக்ஸ், இது மகேந்திரகிரியில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன், இது வந்து கோயம்புத்தூர்
அதுக்கப்புறம் சுகர் கேன் பிரீடிங் இன்ஸ்டியூட், ஸோ அதுவும் கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஸோ அது வந்து ஆடுதுறை தஞ்சாவூரில் இருக்கக்கூடியது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய ஒரு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னா ஏப்ரல் 1985 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட நிறுவனம். ஸோ தமிழில் பார்த்துருவோம். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் ஐஎன்ஐ நிலைய இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நவம்பர் 2023 வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா 9 நிறுவனங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்திய தகவல் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனம் காஞ்சிபுரம். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் திருச்சிராப்பள்ளி. அதுக்கப்புறம் மேலாண்மை நிறுவனம் திருச்சிராப்பள்ளி. தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் திருச்சிராப்பள்ளி, அது வந்து IIIT, அதுக்கப்புறம் NIT, அதுக்கப்புறம் IIM அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மூணுமே திருச்சியில் இருக்கக்கூடியது. இது மூணுமே நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மெட்ராஸ், IIT மெட்ராஸ். அதுக்கப்புறம் தக்ஷிண பாரத் இந்தி பிரச்சார சபை சென்னையில் இருக்கக்கூடியது. கலாக்ஷேத்ரா அறக்கட்டளை, இதுவும் சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த 9 தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம். இது போக சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான ஆராய்ச்சி நிறுவனங்கள் பார்த்தோம்னா செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனம் சென்னையில் இருக்கு. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் CLRI அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ உலகினுடைய மிகப்பெரிய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் 24 ஏப்ரல் 1948 ஏற்படுத்தப்பட்டது. CSIR அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழே ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம். அதுக்கப்புறம் வயர்லெஸ் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் மையம், ஸோ CEWIT அப்படின்னு சொல்லக்கூடியது வயர்லெஸ் தொழில்நுட்பத்துக்கான ஒரு நிறுவனம். IIT மெட்ராஸுடைய நிறுவனம் இது. அதுக்கப்புறம் போர் வாகனங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஸ்தாபனம் CVRDE அப்படின்னு சொல்லக்கூடியது ஆவடியில் DRDO உடைய ஒரு லெபார்டரி. அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடிய நிலையான கடற்கரை மேலாண்மைக்கான தேசிய மையம். அதுக்கப்புறம் நியாட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம், ஸோ அது வந்து புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழே இருக்கக்கூடியது. நவம்பர் 1993 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்து காச நோய்க்கான தேசிய ஆராய்ச்சி நிறுவனம், தேசிய தொற்று நோயியல் நிறுவனம் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய தேசிய சித்தா நிறுவனம் 2005 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் CSIR உடைய கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு சென்னையில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள். அடுத்து மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனம் பார்த்தோம்னா மத்திய மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்குடியில் இருக்கு. CSIR கீழே வந்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதுக்கப்புறம் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தூத்துக்குடி. இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் கல்பாக்கம். இஸ்ரோ உந்து வளாகம் மகேந்திரகிரி. சித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய ஜவுளி ஆராய்ச்சி சங்கம் கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் கரும்பு வளர்ப்பு நிறுவனம், இதுவும் கோயம்புத்தூர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கக்கூடிய அரிசி ஆராய்ச்சி நிறுவனம், இது ஆடுதுறை தஞ்சாவூரில் இருக்கக்கூடியது. ஏப்ரல் 1985 நிறுவப்பட்டது. ஸோ அதெல்லாம் வந்து முக்கியமான இன்ஸ்டியூட்ஸ். அடுத்து 12வது கொஸ்டின், விச் 2 districts ஆஃப் தமிழ்நாடு ஆர் frequently affected by cyclonic storms? தமிழ்நாட்டின் எந்த 2 மாவட்டங்கள் அடிக்கடி புயலினால் பாதிக்கப்படுகின்றன? ஸோ இது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணும்போதே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். தேனி மதுரை வராது, காஞ்சிபுரம் ராமநாதபுரம் வராது, விழுப்புரம் பெரம்பலூர், ஸோ இதெல்லாம் வராது. நாகப்பட்டினம் கடலூர், ஸோ 2 தான் வந்து கோஸ்ட் கடற்கரை பக்கம் இருக்கக்கூடியது. ஸோ நாகப்பட்டினம் கடலூர் இது 2 தான் வந்து புயலினால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள். அடுத்து 13வது கொஸ்டின், அசன் ரீசன் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. சென்னை இஸ் nicknamed as the Detroit of Asia is home to a large number of auto component industries. Tamilnadu has 28% share each in automotive and auto components industries, 19% in the truck segment, 18% passenger cars and two-wheelers. ஸோ கூற்று, ஆசியாவில் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பான இடமாக விளங்குகிறது. காரணம், தமிழ்நாடு இந்திய அளவில் வாகன மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28%, லாரிக்கான உற்பத்தியில் 19%, பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் 18% கொண்டுள்ளது. ஸோ கூற்று காரணம் 2மே வந்து நமக்கு கரெக்ட் தான். ஸோ சென்னை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டெட்ராய்ட் ஆஃப் ஆசியான்னு சொல்லுவோம். அது போக ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, சாஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, சாஸ்னா சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவும் சென்னை தான். ஸோ டெட்ராய்ட் ஆஃப் ஆசியான்னு சொல்கிறோம். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. 28% ஆட்டோமொபைல், 19% ட்ரக்ஸு, 18% பேசஞ்சர் கார்ஸ் அண்ட் டூ-வீலர்ஸ். ஸோ சென்னை வந்து இந்தியாவுடைய சுகாதார தலைநகரம், வங்கி தலைநகரம், அதுக்கப்புறம் சாஸ் தலைநகர்.
ஸோ ஆசியான் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறது காரணம் அதிக எண்ணிக்கையிலான ஆட்டோமொபைல் பாகங்கள் தொழில்கள் இருக்குது 28%, வாகனம் மற்றும் ஆட்டோமொபைல் பாகங்கள் தொழில்கள் 19%, ட்ரக் லாரிக்கானது 18%, பயணிகள் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கான தொழிற்சாலை. அடுத்து 14வது கொஸ்டின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ராங்லி மேட்ச், தப்பாக பொருந்திருக்கக்கூடியது எதுன்னு கேட்குறாங்க. கேட்வே ஆஃப் தமிழ்நாடு தூத்துக்குடி, ஹோம் டெக்ஸ்டைல் சிட்டி ஈரோடு, ஸ்டீல் சிட்டி சேலம், பம்ப் சிட்டி கோயம்புத்தூர். ஸோ கீழ்கண்ட இணைகளில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி, ஜவுளி உற்பத்தி நகரம் ஈரோடு, இரும்பு நகரம் சேலம், பம்பு நகரம் கோயம்புத்தூர். இதில் வந்து தப்பாக பொருந்திருக்கக்கூடியது ஜவுளி உற்பத்தி நகரம் ஈரோடு. இது வந்து கரூர் தான் வரும். ஹோம் டெக்ஸ்டைல் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது கரூர், ஈரோடு கிடையாது. மற்றதெல்லாம் கரெக்ட். கேட்வே ஆஃப் தமிழ்நாடு தூத்துக்குடி, ஸ்டீல் சிட்டி சேலம், பம்ப் சிட்டி கோயம்புத்தூர். அடுத்து 15வது கொஸ்டின். இது லாஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் அமங் தி ஃபாலோவிங் பிளேசஸ் டஸ் நாட் ஹாவ் அ தெர்மல் ஸ்டேஷன்? இன்னொரு இடங்களில் எந்த இடத்தில் அனல் மின் நிலையம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தூத்துக்குடியில் இருக்குது, எண்ணூரில் இருக்குது, மேட்டூர்லையும் இருக்குது, ராணிப்பேட்டையில் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து கிடையாது. ஸோ அனல் மின் நிலையம் ராணிப்பேட்டையில் இல்லை. ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் தெர்மல் பவர் பிளான்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. இது தமிழ்நாட்டினுடைய மொத்த எனர்ஜி சோர்ஸில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 50% வந்து நமக்கு இந்த தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து தான் வந்து நமக்கு வருது. ஸோ இதோட நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவோட கிளாஸ் ஓவர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸோடு பார்க்கலாம்.